அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். இந்த ஹஜ்ஜி பெருநாளினுடைய சீசனில் நிறைய உரையாடல்கள் நடக்கும். தெரிந்தோ தெரியாமலோ நம்முடைய உரையாடல்கள் அது பாவமாக அமைந்து விடுகிறது. இஸ்லாத்தினுடைய கொள்கைக்கு மாற்றமாக அமைந்து விடுகிறது. இதையெல்லாம் தவிர்ப்பது நல்லது. இப்போ நம்ம பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஆடு, மாடு குர்பானி கொடுக்கப்படுகிறது. இந்த ஒட்டகம் சவுதி அரேபியாவில் ஒட்டகம் கொடுப்பாங்க. இங்கே கூட ராஜஸ்தான்லேருந்து நிறைய பொருள் செலவு செய்து இங்கே கொண்டு வந்து அறுப்பாங்க. இன்றைக்கு நம்முடைய முஸ்லீம் சமூகத்தில் இன்றைக்கு கூட இந்த மாட்டுக்கறியை ஒரு தவறாக அது ஹராம் லெவலில் வைத்து பார்க்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. உங்கள் வீட்டில் இன்றைக்கி பீஃபா அப்படின்னு கேட்டால், சீச்சி நாங்களாம் அதை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கத்தின் அடிப்படையிலே அது தவறு. அல்லாஹ் குர்ஆனிலே கேட்பான், உங்களுக்கு இறைவன் ஹலால் ஆக்கியதை, அனுமதித்ததை நீங்கள் ஏன் ஹராமாக்குகிறீர்கள்? ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கலை அப்படின்னா அதை நாம் தவிர்த்து கொள்ளலாமே ஒழிய, அது சீச்சி என்பதோ அது அருவருக்கத்தக்க விஷயமாக அதை பரப்புவது என்பது அது ஒரு சீரியஸான விஷயம். அதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். குறிப்பாக இந்த ஹஜ்ஜி சீசனில் இந்த ஒட்டக கறியை பற்றி நிறையா வரும். பேசுவாங்க. ஒட்டகக்கறி சாப்பிட்ருக்கியா? அதில் ஒருத்தர் சொல்லுவார், அதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா, நல்லா இருக்காது, நாற்று அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில அதிமேதாவிகள் இருக்காங்க. ஒட்டகக்கறியை ஒரு முஸ்லீம் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் சாப்பிட்டாகணும் அப்படின்னு அன்றைக்கி ஒருத்தர் பேசுகிறார். இது யார் சொல்லி கொடுத்தது? அவர் என்ன சொல்கிறாருன்னா, முஸ்லீமாக இருந்தால் தன்னுடைய வாழ்நாளில் ஒட்டகக்கறியை கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். இது போன்ற எந்த பிரச்சனையும் மார்க்கத்தில் இல்லை. அல்லாஹ் ஹலாலாக்கியதை நாம் ஹலாலாக பேணுவோம், ஹராம் ஆக்கியதை தவிர்ப்போம். இது போன்ற சில ஈமானிய கொள்கைக்கு மாற்றமான விஷயங்களை தவிர்ந்து கொண்டு இறை திருப்தியை பெறுவோம். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.